வேலையிலையும் விசுவாசத்தை பற்றி சில காரியங்கள் பார்ப்போம். 1 யோவான் 5:4, எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்குது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம்னு சொல்லப்பட்டிருக்குது. உண்மையாக என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இருதயத்தின் ஆழத்துலேருந்து விசுவாசிக்கணும். ஏனோ தானோன்னு விசுவாசிக்கிறது இல்லை. ஆபிரகாம் பாருங்கள், எல்லாற்றுக்கும் ஆண்டவரை சார்ந்து விசுவாசித்தான். ஆண்டவர் எது சொன்னாலும் அவன் என்ன செய்தான்? நம்பணும் மட்டும் இல்லை, விசுவாசித்தான். தன்னோட சொந்த மகனையே பலி கேட்டார். ஆண்டவருக்கு என்ன செய்தான்? அந்த பலியிடத்துக்கு ரெடி ஆகி போயிட்டான் இல்லையா? இந்த கத்தியை ஓங்கும் போது கூட ஆண்டவர் நிறுத்துன்னு சொன்னார். நிறுத்தலைன்னா ஆண்டவர் நிறுத்தலைன்னா அவன் என்ன பண்ணியிருப்பான்? ஓங்கி வெட்டி போட்டிருப்பான். அந்தளவுக்கு ஆண்டவர் மேலே அவனுக்கு என்னது? பிரியம் மட்டும் இல்லை, அன்பு மட்டும் இல்லை, அவனோட பக்தி மட்டும் இல்லை, பயங்கரமான விசுவாசம். விசுவாசத்தினால்தான் அவன் நீதிமான் என்று என்ன பண்ணான். அதே தான் கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது. கிரியைனா இதுதான் கிரியை. ஆபிரகாம் அப்போ செய்தான் இல்லையா? அதுதான் கிரியை. நாம் கிரியையில் செய்கிறோமா? நம்ம வாயின் வார்த்தையில் வந்து விசுவாசம்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளுக்கு உண்மையான விசுவாசமே கிடையாது, ரொம்ப கம்மி. அடிமை கூட அநேக காரியங்களில் அவிசுவாசியாகவே மாறி இருக்கிறேன். எத்தனையோ நாட்களில் செய்வாரோ செய்ய மாட்டாரோ அப்படிலாம் நினச்சது உண்டு. நான் அதுக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். ஏன்னா ஒரே எண்ணமாக செய்வார். அவரால் முடியாதது ஒன்றும் கிடையாது. தேவனால் எல்லாம் கொடு அப்படின்னு நம்பணும். நம்புறது மட்டும் நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. விசுவாசம்னா அதை தவிர வேறு இல்லை, வழியே இல்லை. தேவனை தவிர வேறு வழியே இல்லைன்னு சரண்டர் ஆகுது தான் விசுவாசம். விசுவாசிக்கணும், தேவனை நோக்கி விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடுன்னு சொல்லப்பட்டது. ஒரு மலையை பார்த்து பேர்ந்த சமுத்திரத்தை போனால் அது என்ன செய்வான்? போய் விழுமா? ஏன்னா அந்தளவுக்கு என்னது விசுவாசம் இருக்கணும். அந்தளவுக்கு விசுவாசம் இருக்கணும். யாருக்கு இருக்குது அந்த மாதிரி விசுவாசம்? எல்லாவற்றிலும் உண்மையே பார்க்கும்படி கிரியை செய்யணும். அவரையே பார்த்து நம்ம என்ன செய்யணும்? அவரையே பார்த்து கிரியை செய்யணும். யோவான் 16:33 கூட சொல்லப்பட்டிருந்த இடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு என்று என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அது மட்டும் இல்லை, விசுவாசம் உலகத்தை உலகத்தை ஜெயிக்கலாம். அதுதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவங்க உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் தான் நம்மளுக்கு. அதனால் லூக்கா 4:5-6 பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது. 1 யோவான் 2:1 பாருங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம சிலுவையை பார்த்து தான் வாழணுமா? விசுவாசம் நம்ம எதில் மேலே வைக்கணுமா? சிலுவையில் பார்த்து நம்ம வாழ வேணும். வேறு வழி இல்லை. நம்மளுக்கு உலகம் என்னோட ஒன்று ஒப்பு கொடுக்கக்கூடாது. பங்கு கிடையாது. உலகத்துக்கு நமக்கும் பங்கு கிடையாது. உலகம் வேறு, நம்ம உலகத்திற்கு அல்ல. அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும். ஆண்டவருக்கு மேலே விசுவாசம் வைக்கணும். கண்மூடித்தனமான விசுவாசம் வைக்கணும். அது மட்டும் இல்லை, போதும் என்கிற மன திருப்தி இருக்கணும். நமக்கு வந்து போதுன்ற ஒரு மன திருப்தி வேணுமா? எந்த விதத்தில் நம்ம திருப்தி படுறதே கிடையாது. எப்போதும் நமக்கு என்ன, அது குறைவே தான் நினச்சிட்டு இருக்கோம். அது நானும் அது அதை ஒன்று நானும் தான், எனக்கும் தான் அது. ஏன்னா எப்போதும் என் கண்ணில் படுறதில்ல, குறையாக தான் படும். நல்லதே ஃபுல்லாக படவே படாது. எப்போவே ஏதாவது ஒரு குறை இருக்கு மட்டும்தான் என் கண்ணில் தெரியும். ஃபுல்லாக நல்லா எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஒரு குறை மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியும். அது அப்படியே பழகி போச்சு. அதுக்காக நான் வந்து குறை சொல்கிறதா அப்படி கிடையாது. அதுதான் கண்டுபிடிக்கிறது. நான் நிறைவான இடத்துல குறைவுப்படுதா அப்படி. அன்னைக்கோட பாருங்கள், ஆண்டவர் வந்து முதல்ல அற்புதம் செய்யும் போது ஒரு கல்யாணத்தில் அற்புதம் செய்த தேவனுக்கு என்ன செய்தார்? தண்ணீரை ராட்சஸ் பண்ணான். அவிசுவாசிக்கவே இல்லாமல் அந்த வேலைக்காரன் தண்ணி ஊற்றுனார். 6 கச்சாடியில் தண்ணி ஊற்றினான். வெறும் தண்ணியை ஊற்றினான். தண்ணியை மொண்டு குடினான். அவன் என்ன பண்ணான்? மொண்டு எடுத்து போய் அப்படியே கண்ணை மூடினே போய் கொடுத்தான். கண்ணை மூடி தரமாக விசுவாசித்தான் ஆண்டவரை. நான் அவர் சொல்கிறாரு, மரியாதை சொல்லியிருந்தாங்க. அவர் என்ன செய்கிறாரோ அது மட்டும் செய்யுங்கன்னு. அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. அதே தான் தண்ணி தான். அவன் தான் ஊற்றுறானுங்க அதை தொட்டியில். அதை மொண்டு போய் கொடுன்றாங்க. அப்படியே மொண்டுன்னு போய் தண்ணியை நல்லா நமக்கே காமிக்கிறான். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த படத்தில் போட்டிருக்காங்க. தண்ணியை மொண்டு கப்பில் கொண்டு பந்தி விசாரிப்பேட்டை கொடுக்குறாங்க. அவன் என்ன பண்ணுறான்? ஊற்றி பார்த்தா அவனுக்கு எதுவும் தெரியாது. தண்ணி கரையெல்லாம் அவனுக்கு தெரியாது. குடித்து பார்த்துட்டு இவ்வளோ நல்ல ரசத்தை வச்சுருந்துட்டு முன்னாடி கொடுக்காம பின்னாடி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறாம்மா? அந்த கல்யாணி வீட்டாரை பார்த்து கேட்குறான். முதல்ல எல்லாம் நல்லப்போ கொடுப்பாங்க, நீங்கள் ஏன் இப்போ வச்சுருந்து இப்போ தான் கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்குறான். பாருங்கள், அந்த வேலைக்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த திராட்சை எங்கேருந்து வந்துச்சுன்னு. அது யாருக்குமே தெரியாது. அவங்க வேலைக்காரோட கேட்கலாம், என்னடா இவர் தண்ணியை கொண்டு குழு சொல்கிறாரு, அது நான் ஏறேன் போய் கேட்கலாம். ஆண்டவரை கேட்கல, யாரும் ஒரு கேள்வி கேட்கல. ஏன்னா அவர் மேலே விசுவாசம் வச்சாங்க. அவரை பற்றி தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அதனால தானே செஞ்சாங்க, விசுவாசித்து அதன்படி அவங்க நடந்தாங்க. நம்ம எப்போவுமே சிலுவையை பார்த்து நம்ம ஓடணும், சிலுவையை தியானிக்கணும். சிலுவை உபதேசம் கெட்டுப்பொழுக்கு பைத்தியமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. நமக்கு வந்து தேவ பலனாக இருக்குது. சிலுவையை நோடி நம்ம என்ன பார்த்து
நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு வந்து தியானமாகவே இருக்கணும். ஏன்னா ஆண்டவரை மட்டும்தான் விசுவாசிக்கணும். மற்ற எந்த காரியத்தையும் நம்ம விசுவாசிக்கவே கிடையாது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடு. அது மட்டும் இல்லை, விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். எல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. நமக்கு ஒன்று ஒரு படிப்பினையும் நமக்கு ஆண்டவர்கிட்ட தான் கிடைக்கும் இல்லையா? மற்ற யார்கிட்ட நமக்கு கிடைக்காது. ஒவ்வொன்றும் ஆண்டவர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக இருக்கிற வாழ்க்கையில். ஆனால் விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். தேவனை தரிசிக்கணும்னா ஃபஸ்ட்டு விசுவாசம் தான் வேணும் நம்மளுக்கு. விசுவாசித்தா தான் நமக்கு எல்லாமே கூடி வரும். ஆனால் தான் எல்லா காரியங்களும் நமக்கு கை கூடி வரணும்னா நம்ம இறுதியத்தின் ஆழத்தில் இயேசுவை விசுவாசிக்கணும். அவர் உண்டென்று அவர் என்ன செய்வார்? அவர் எல்லாருக்கும் செய்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். உலக தோற்றத்துலேருந்து நம்ம நம்பணும். அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். அது மட்டும் இல்லை, உயிர் தெரிந்தாலும் யாருமே நம்பலை. பாருங்கள், அந்த கலரை தோட்டத்துக்கு ஓடி போய் மரியாதை பார்த்தா அங்கே காணோம். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா தேவத்தூத்துட்டு போய் இங்கே யாராவது திரும்பி போயிட்டாங்களா, எங்கள் ஐயா எங்கன்னு கேட்குறேன். அவர் மாதிரி உயிர் தெரிந்து போயிட்டாருன்னு அப்படின்ட்டு ஓடி போய் சொல்கிறா. ஃபஸ்ட்டு மரியாதை தான் போய் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், ஆண்டவர் வந்து தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிறாருலாம் இல்லை. ஓடி போய் அவர் பாட்டுக்கு மறைஞ்சி போயிட்டு பாருங்க என்ன செய்கிறாங்க? திருப்பியும் போய் நம்ம விசுவாசிக்கல. தோமா என்ன செய்யலை? விசுவாசிக்கல. எல்லோரும் அப்புறம் போய் எல்லாம் கதையில் பார்க்குறாங்க, யாருமே இல்லை. ஆண்டவர் இல்லை, உயிர் தெரிஞ்சார், நமக்கு முன்னாடி கலிலேயாவுக்கு போவார்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. எல்லாம் ஓடுறாங்க. அந்த தோமா என்ன சொல்கிறாங்க? அந்த இடத்துல ரூமில் வந்தோன்னே, நான் நம்ப மாட்டேன், அவர் மேலே என் கையை போட்டு அந்த விழா எலும்பில் காணிகள் பாய்ந்த கருத்தில் விழா போட்டு நம்பினா தான், அப்போ தான் நம்புவேன், இல்லைன்னா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பாருங்கள், அவன் நம்ப மாட்டேன்னு ஆணித்தரமாக சொல்கிறான். அவன் நம்பிக்கையே கிடையாது அவனுக்கு. பார்த்தீங்களா? அப்போது விசுவாசிக்கணும். மற்றவங்களாம் விசுவாசித்தாங்க. என்னென்னு விசாரித்தாங்க? ஆண்டவர் உயிர் தெரிஞ்சுட்டாரு, சொன்னபடி செய்தார் சொல்லிட்டாங்க, நினச்சாங்க. அதுலேயே கொஞ்சம் அறகுறையாக இருந்தது சில இருக்குது. ஆனால் தோமா வந்து சுத்தமாக நம்பலை. அப்போ திடீர்னு ஆண்டவர் சரி அந்த அறைக்குள்ளே பிரவேசிக்கிறாரு. தோமாவே கை போட்டு பாரு, விழாவில் கை போட்டு பாரு. அப்படியே அழுகுறோம் தோமா. விசுவாசத்தை கம்மியாக போயிட்டேனே, ஆண்டவரே மன்னிங்கன்னு சொல்லிட்டு செய்யறான். ஆண்டவர் பாதத்தில் விழுந்து அழுகுறோம். பார்த்தீங்களா? ஆண்டவர் வந்து தன்னை நிரூபிக்கிறார். அதனால் நம்ம ஆண்டவர் நிரூபிக்கிற அளவு விடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர்கிட்ட நான் வந்து உண்மையும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறவர் இல்லையா? அதனால் விசுவாசம் இல்லாமல் ஒருன்னு தேவன்கிட்ட நெருங்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. விசுவாசித்தால் எல்லாம் கொடு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடு. அதனால தான் அந்த பெரும்போட அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறா? அவ்வளோ கூட்டத்தில் நெருக்கி ஓடி போய் விதுவ வஸ்திரத்தை தொடுறா. அவள் என்ன நினைக்கிறா? நம்ம தொட்டது யாருக்கும் தெரியாது, ஆண்டவருக்கே தெரியாதுன்னு. ஆனால் உடனே நின்று யார் என்னை தொட்டதுன்னு கேட்குறாரு. பாருங்கள் எவ்வளோ ஒரு அதிசயம். அப்போது ஆண்டவருக்கு தெரியுது, நான் அவர்கிட்ட வந்து ஒரு வல்லமை புறப்பட்டு அங்கே போச்சின்னு. எல்லாம் கேட்குறாங்க, இவ்வளோ நெருக்கத்தில் போயிட்டு கேட்குறீங்களே, இவ்வளோ பேர் நெருக்கிது நினைக்கிறாங்க, எல்லாருமே உங்களை இடிச்சிட்டு தானே இருக்கிறாங்கன்னு. இல்லை, என்னிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதுன்றார். அப்போது அவள் நடுங்கி வந்து, ஆண்டவரே நான் தான் அவன் தொட்டேன்றா. பார்த்தீங்களா? இந்த தொட்ட ரகசியம் கூட ஆண்டவருக்கு தெரியுது. ஏன்னா சகலத்தையும் அறிகிறவர், நம்முடைய வழிகளை நினைவுகள் எல்லாவற்றையும் இன்னும் அவுட்டு அவருக்கு எல்லாமே நம்மளை பற்றி தெரியும். அதனால தான் என்ன செய்கிறாருன்னா அவர் தன்னையே வெளிக்காட்டுறாரு. அந்த விசுவாசத்தில் ஊண்டி நிற்க சொல்கிறாரு. அவன் என்ன செய்கிறா? அப்போ என்ன சொல்கிறாரு? ஸ்திரீயே உன் விசுவாசம் நடித்தது போகும் அப்படி சொல்கிறார். அதே மாதிரி தான் அந்த குஷ்டரோகியை பார்த்து சொல்லுவார். அவன் எனக்கு சித்தம் முடிவு சுத்தமாகுதுன்னு சொல்கிறார். நீ விசுவாசிக்கிறான்னு கேட்குறாரு. ஆமாண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்னு. அப்போ உடனே அவனுக்கு கண்ணு வருது. அந்த மாதிரி அவன் ஆண்டோட்ட விசுவாசத்தை ஆண்டு கேட்குறது, விசுவாசிக்கிறாயான்னு கேட்குறாரு. ஏன்னா அவனுக்கு இருக்கிற விசுவாசம் இருக்குதா இல்லையான்னு. அப்போ நம்ம விசுவாசத்தை பொறுத்து தான் நமக்கு நடக்கிறது எல்லாமே நடக்கும். நம்ம விசுவாசிக்காமல் எதுவுமே நடக்காது, ஒரு பிரயோஜனமும் இல்லை. மண்ணாட்டம் கிடக்கும். நம்ம மண்ணாட்டம் இருப்போம். நம்ம விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாமே கூடும். ஆண்டவர் விசுவாசிக்கணும். அதாவது என்ன செய்யணும்? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது நான் சொன்னேன் இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். விசுவாசத்தில் கிரியை செய்யணும். அதாவது அபியாசப்படுத்தணும். நமக்கு டெய்லியும் ஆண்டவரை நம்ம முன்னிருந்து நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அதனால் தான் விசுவாசமாக இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. அவர் நம்மளை அறுவத்துருவார். அதனால தான் எப்போதும் விசுவாசத்தோடு நம்ம ஜீவிக்கணும். விசுவாசத்தோடு அவரை பற்றி பிடித்து கொள்ளணும். எல்லா காரியங்களும் அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு தான் செய்யணும். நம்பிக்கையாக பேசணும், ஆப்போசிட்டாக பேசக்கூடாது இல்லையா? எப்போவுமே விசுவாச வார்த்தைகள் தான் பேசணும். மற்றவங்கிட்ட சொல்லும் போதே விசுவாச வார்த்தை தான் பேசணும். அவதூறான வார்த்தைகள் பேசணும்னு வச்சுங்களேன்,
நடக்காது தான். அது சக்ஸஸ் ஆகாது, எந்த காரியமே சக்ஸஸ் ஆகாது. அதனால் நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தோட வார்த்தைகளை பேசணும். அதனால் விசுவாசமாக பேசும்போது அது என்ன செய்யும், அப்படி நடக்கும். சொன்னால் அந்த மலையை பார்த்து பேர்ந்து போனால் என்ன செய்யும், போய் சமத்துக்கிட்ட விழும். அந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கணும் இல்லையா? கிரியை இருக்கணும் நம்மக்கிட்ட, கிரியை இருக்குதான் இருக்கணும், கனி இருக்கணும் நம்மக்கிட்ட. அதெல்லாம் விசுவாசனால் தான் அந்த கனியெல்லாம் வரும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். Praise the Lord. Glory to Jesus. God bless you all. Thank you.